சிவாய நமக்கு. சம்போ மகா தேவா தேவா சம்போ மகா ஐயப்பா தேவா 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 சம்போ மகா தேவா தாமதனோ சிவா சந்திரகலாதரா சகல ஜீவாதரா சந்தகலாதரா சர்வ ஜீவாதரா எக்காலம் உனது பாதம் பணிந்திருக்க நல்வரம் வருவாய் தேவா 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 சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா திதி சிருஷ்டி சம்ஹாரம் என்னும் தொழிலுக்கு முதன்மனாக விளங்கும் ஸ்ரீ கைலாசபதியின் முக்கண்பரால் தரித்து துஷ்டனுக்கிரக சிஷ்டபரபாலத்தின் பொருட்டு ஆறுமுகத்துடன் ஞானாசக்தி அமைப்பத்தை வேலாய்த்துகள் வாங்கி கந்தமாறு வீர் படைத்து அவர்களுடன் விளையாடு செய்து ஈஸ்வர உபதேசம் செய்து அடியார்கொள் செய்ய வேண்டும் அவதார மகிமை விளங்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக தனிகாசலத்தின் பெற்றிருக்கிறேன். வீணா காலம் கேட்கிறது. கானப்பிரியர் வருகிறார். அவர் வரட்டும். வருவதற்கு முன்னால் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலின்றே உணர வைத்தாய் தேவி.
வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். ஈன்றவர் நெஞ்சை என்று குளிர வைத்தாய். ஈன்றவர் என்று குளிர வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் உணர வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். உமையில் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா. பேச வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இன்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய். எழும் எழுத்தென்னும் கண் திறந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். மொழி தந்து மொழி தந்து குரல் தந்தாய். ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய். ஓங்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி. நாராயணா என்கின்ற ஓசை கேட்கிறது. வந்து கொண்டிருக்கிறார் கணப்பிரியர். நாராயணா சந்திப்போம் நாரத மகிழ்ச்சி வரட்டும். அவர் எங்க இருக்க நாராயணா? மெய்க்கடவுள் அவனை போல் மேன்மை சொல்ல கிட்டாத கற்கண்டி. மேன்மை சொல்ல தெவிட்டாத கற்கண்டி. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தனிமை மலை குமரனையே தாழ்வழிந்து ஆடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். அன்னை உமை பூரிப்பு அழகொளிரும் பிள்ளை. அரவமணி கலைஞனுக்கோர் அறிவுரைத்த பிள்ளை. அன்னை உமை பூரிப்பு அழகொளிரும் பிள்ளை. அரவமணி கலைஞனுக்கோ அறிவுரைத்த பிள்ளை. என்னாலும் கணபதியின் இதயங்க வரும் உள்ளை. முருகா கணபதியின் இதயங்க வரும் உள்ளை. எளிய குணம் உடையவர்க்கு இவர் துணைதான் எல்லை. எளிய குணம் உடையவர்க்கு அவர் துணைதான் எல்லை. தைப்பூச திருநாளில் தனிகை மலை குமரனையே தாழ்வணிந்து போற்றுவோம். தனிப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். கந்தா கடம்பா கதிர்வேளா சண்முகா சரவண பபா ஆறுமுகா செந்தில் குமரா நாரதரின் வணக்கம் ஐயனே. தலம்பலடையர் வருகிறார்கள். வருக தங்களுடைய வருகை இன்று நல்வரையாக அமைய வேண்டும் என்று நினைக்கிறேன். காணத்தாலே மொழிவழிந்து காகுந்தன் புகழ்வாடி மாரிமணி என்கிற சிறப்பு பெயர் விட தங்களை உருவார்த்தங்களால் வருக நாரதரே என்று முடப்படுத்தால் கந்தனின் உள்ளம் குளிர்ந்து விடாது. காணம் பாடித்த தங்களை அடியேனும்
இயன்றவரை கானத்தாலே வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எனவே கொடுங்கள் முருகா. இனிதான சுரம் ஞான இசை மேதையே. பொறுமை பொறுமை. அப்பா பாட்டு, அப்பா பாட்டு. எனதற்குயமான தமயோகியே இனிதான இனிதான எளிதான சுரம் ஞான இசை மேதையே புயர்வான தவயோகியே எளிதான சுரம் ஞான இசை மேலே திரிலோக சந்தாரியே திரிலோக சந்தாரியே தேவர் குமாரியே திருடோக தொண்டரியே அருகையில் மைந்த நாள் அடையும் அதிஜகமை தரபாதையுண்டவமணியவா அருகையில் மைந்த நாள் அடையும் வாரியே வாரோ நாரதனே வாரோ 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 வருகின்ற வழியில் ஏதாவது சிறப்பான செய்திகள்? சிறப்பான செய்தி முருகா. உங்களுக்காகவே ஒரு அழகான கனியை கண்டு வந்தேன் முருகா. ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்தேன். இன்று கண்டு வந்திருக்கின்றேன். இது அழகான கனி என்பதை தாங்கள் பார்த்து ரசித்தீர்களா? பார்த்ததும் தெரியுது. அழகா அழகு இல்லையா என்பதை பார்த்த உடனே தெரிஞ்சிருமா இல்லையா? அந்த வகையில நான் பார்க்கிறேன். இப்ப நல்லதா கெட்டதான்னு பார்க்கக்கூடிய கண்களுக்கு தெரியும், உணரக்கூடிய மனதிற்கு தெரியும். அந்த வகையில இது அழகான கனி, அற்புதமான கனி. மாமா என்ன மாப்பிள, உங்களுக்கு அழகா தெரியறது எனக்கு அசிங்கமா தெரியும். ஏன்னா மனதை பொறுத்து எனக்கு அழகா தெரியறது உங்களுக்கு அசிங்கமா தெரியலாம். காரணம் என்ன? அவரவர் மனப்பக்குவத்தை பொறுத்தது. எனக்கு பிடிச்சது உங்க ஆசையை பொறுத்து. இப்ப எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காம இருக்கும். அது இயல்பு. அதுபோல உங்களுக்கு அழகாக தெரிகிறது. சரி, ஒருவேளை எனக்கு அழகா தெரியவில்லை என்றால் காரணம் என்னவென்றால், அதாவது எனக்கு அழகா தெரியுது, எனக்கு அழகா தெரியும், தெரியவில்லை அப்படின்னு நீங்க பார்ப்பதற்கு முன்னால சொல்றீங்க. ஆனா பார்த்துட்டு சொல்லுங்க மாப்பிள்ளை, நீங்க பார்த்து வந்த கனி எனக்கு அழகா இல்லைன்னு வேணா சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். இந்த கலகம் செய்யறது, இதனால ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. இந்த உலக நன்மைக்காகத்தான் இதெல்லாம். கால் வைத்தால் உங்களுக்கு அது பிடிக்குது. அப்ப உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கல. அது உண்மைதான். எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கல. கண்டிப்பா. இப்ப நான் வந்து திருமணம் சம்சாரி, என்ன நான் சன்னியாசி, ஏன் நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ண வேண்டியதானே? பண்ணலாம். உலக நன்மைக்காக இல்லற வாழ்க்கை வேண்டாம், துறவர வாழ்க்கை மேல் என்று ஓடோடி வந்தவன். ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு இல்ல, காரணம் என்ன, எல்லோரும் சிற்றின்பத்தில் இருக்கின்றார்கள். சரி, நான் இந்த கனியை அடைகிறேன். எனக்காக நீங்க ஒரு திருமணம் பண்ணிக்கங்க.
அற்புதமா இருக்கே. அப்ப உங்க வீட்லயே உங்க தங்கையோ இல்ல உங்க சகோதரிகள் யாராவது இருந்தா தான் எனக்கு கொடுக்க. ஏற்கனவே 52 திருமணம் உங்களுக்கு. அது ஒரு பிறவியிலே 53ஆவதா கூட ஒன்னு திருமணம் பண்ணிக்கங்க. வேண்டாம் முருகா. காரணம் நீங்கள் திருமணம் பண்ணிக்கொள்வது என்றால் நான் அந்த கனியை பற்றி ஏதாவது பெருமை கேட்கிறேன். நீங்கள் திருமணம் பண்ணனும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். திருமணம் தங்களுக்கு வேண்டாம் சொல்றீங்க. வேண்டாம். எனக்கு கனி வேண்டாம் சொல்றேன். கனி வேண்டாம்னு சொன்னீங்க எந்த வகையில நியாயம்? திருமணம் அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியன் கந்தன் அல்லவா? மக்கள் எல்லோரும் கனியை பிரியமாக கொடுக்கின்றார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அது வேணாம்னு சொல்ல முடியுமா நீங்க? அலங்கார பிரியன் யாரு? அலங்கார பிரியன் விஷ்ணு, அபிஷேக பிரியன் சிவா எங்க அப்பா. ஆமா. கனி பிரியன் கந்தன். கந்தன். சம்சார பிரியன் யாரு? சம்சார பிரியனா சம்சாரம்னா மனமுடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான். பொண்டாட்டி. ஆமா, அதாவது பெண்களை மணந்து கொள்ளக்கூடியவர்கள் பொண்டாட்டி பிரியர்கள். இந்த இடத்துல யாரு சம்சார பிரியன்னா நீங்க தான். ஏன்னா நான் 52 மனைவிகளை ஏற்கனவே மனமுடித்ததால சொல்றீங்க. அப்ப விருப்பம் இல்லாட்டி கல்யாணம் பண்ணீங்களா? விருப்பம் இருந்ததனால தான் கல்யாணம் பண்ணேன். அதனால தான் சொல்றேன் மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணீங்க. மச்சான், உங்களுக்கு அந்த கனியை பார்த்தது விருப்பம் இருக்குமே, நான் கல்யாணம் பண்றது எப்படி இந்த கனியை அடைய வேண்டும் என்று என்னை நீங்கள் கட்டாயப்படுத்துகின்றீர்களோ அதுபோல உங்களை மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொள்ளும்படி நான் கட்டாயப்படுத்துகிறேன். எங்க நீ இந்த கனியை முதல்ல நீங்க பார்க்கணும். பார்த்து உங்களுக்கு நீங்க அந்த கனியை நீங்க அடையணும்னா நீங்க அடைஞ்சா நான் ஒரு கல்யாணம் பண்ணலாம். முன்னாடி உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும். கண்டிப்பா நீங்க பார்க்கணும். பார்த்தா தானே அது முடியும். கனியினுடைய பெருமைகளை கூறுகின்றேன் கேளுங்கள் முருகா. பிறகு பார்ப்போம். நான் இந்த கனியின் பெருமையை கூற வேண்டும், அதை நீங்கள் அடைய வேண்டும் என்பதுதானே இந்த உலக நியதி. அந்த நியதிக்கு ஏற்றவாறு மான்கனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே நான் பூரித்தே நான் மாங்கனிக்கும் முருகா முருகா மாங்கனிக்கும் தேங்கதலி பொங்கனிக்குமே ஒரு பாங்கனே கண்டே மனம் போரிட்டே முருகா 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 அக்கனியை இக்கணமே அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தணைத்துக் கொள்வீர் முருகா குமரா முருகா முருகையா. மான்கணிக்கும் தேன் கதலி வன்கணிக்கும் மேலே நிற்கும் சிறப்பு சிறனியே கண்டுமன பூரித்தேன் முருகா. அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைக்கக்கூடிய கனியாகத்தான் கண்டு வந்தேன். கனி என்று கூறியவுடன் ஏதோ சாதாரணமான கனியோ என்று நினைத்தேன். ஆனால் மாம்பழத்தை விட வாழைப்பழத்தை விட பலாப்பழத்தையே விட ஒரு உயர்ந்த கனி இந்த உலகத்தில் இருக்கின்றால் சற்று ஆச்சரியமா இருக்கிறது. எனவே கனியினுடைய மேன்மைகளை மேலும் பெருமைகளை அடியேன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கருத்து முருகா. ஸ்லாக்கியமன்ன முனியே சதுசுரதன் ராகமெல்ல முருகே ஸ்லாக்கியமன்ன ஸ்லாக்கியமன்ன முனியே 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 சாக்கியமன்ன முனியே ராகமெல்ல முருகே
பாக்கியமென்ன மொழிகள் மார்க்கத்தில் கண்ட கணிதனக்க ஊற்றுமான முனியே ஹலோ சுவை தரும் தேன்கனியே சுவை தரும் சுவை தரும் சுவை தரும் தேன்கனியே சுவை தரும் தேன்கனியே நோக்கும் பொழுதை புலன்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதை புலன்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் தேன்கனியே 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 முருகா சுவை தரக்கூடிய கனி முருகா கனியை கண்டால் பார்க்கின்ற பொழுதே சுவை தருமா? உண்டு பார்த்தால் தானே சுவை தெரியும். ஆமா முருகா. அப்படிப்பட்ட கனி நிறவரை இருக்குமா என்கிற எண்ணத்தோடு இரண்டாவது சரணையாக பச்சைகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பச்சைகள் பச்சைகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சை தேடாத கொள்வி பச்சை தேடாத கொள்வி பச்சை தேடாத கொள்வி பச்சைகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால் பச்சைகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால் உடனே செல்வி முருகா. ஆமா முருகா. பறவையினங்கள் பறந்து ஓடுகிறது. ஆமா. அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டுமே. காரணம் இருக்கு முருகா. காரணம் என்னவென்றால் நான் கண்டு வந்த கனி பறவைகளுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கின்றது. இல்ல எட்டாதுங்கிறது வேற, பறந்து ஓடுங்கிறது வேற. ஆமா. இப்ப பச்சை இனங்கள் கண்டால் எட்டாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. சரி. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, பச்சை கண்டால் பறந்து ஓடுங்கிறீங்க. காரணம் என்னவென்றால் அதனுடைய உருவத்தை பார்க்கின்ற பொழுது அசிங்கமா கன்றாவியா சீ இது தனக்கென்று உகந்தது அல்ல அப்படி என்று தன் பறவைகளை உணரக்கூடிய நிலையில இருக்கின்றது. ஓ, பறவைகளுக்கும் இப்பொழுது பகுத்தறிவு வேலை செய்கிறது. பகுத்தறிவு வேலை செய்யல. இப்ப எல்லா இடத்துலயும் போய் எல்லா கனியும் கொத்திராதுல்ல. இப்ப நமக்கென்று விருப்பமான கனி இது ஆக வேண்டாம் என்று எட்டாத உயரத்துல இருக்கு, ஏன் எட்டாத பழத்துக்கு கொட்டா விட்டுக்கிட்டு இருக்கணும்? வேண்டாம், பழம் புளிக்கும் சொல்லி வெறுத்து போற மாதிரி. புளிக்கல, அது இனிக்கும் சுவைத்தா. எட்டாத கும்பினில் இருந்திடில் அக்கண்ணி எட்டாத கும்பினில் இருந்திடில் அக்கண்ணி அக்கண்ணி எட்டாத கொம்பினில் எட்டாத கொம்பினில் எட்டாத கொம்பினில் எட்டாத கொம்பினில் எட்டாத கொம்பினில்
அதை பற்றி ஏறி பறித்திடலாம். அவரே முடிச்சிடறாரு. நமக்கு தேவையில்லை, நம்ம முடிவு கிடையாது. சொந்தம்னா கதை பாதி காணும். காரணம் என்னன்னு பாருங்களேன், ஆடுகாலி இளையசை இல்ல, அடுத்தவரி இளையசை. ஆரவரே 8 மணிக்கு கொம்பு இருக்கிறது. கொம்பை பிடித்தால் கனி அடைந்து விடலாம். கொம்பை பிடிக்காமல் கனி அடைவதற்கு வேறு ஏதாவது மார்க்கங்கள்? கொம்பை பிடித்தால் ஆக அற்புதமா அணியலாம். வேற மாதிரி நீங்க போனீங்கன்னா கனி ரசமா போயிடும். நிறைவான விசாரணையாக மிக்க மேன்மையுள்ள அக்கணிக்கு எவ்விதம் மிக்க மேன்மையுள்ள மிக்க மேன்மையுள்ள மிக மிக்க மேன்மையுள்ள அக்கணிக்கு எவ்விதம் மேவும் குறிகளுண்டோ முனியே, மேவும் குறிகளுண்டோ முனியே, உண்டோ மேவும் குறிகள் குளிர்ந்த முகமுண்டு கொண்கைகள் இரண்டுண்டு குளிர்ந்த முகமுண்டு குளிர்ந்த முகமுண்டு கொள்கைகள் இரண்டுண்டு கோதிலம் கண்களுண்டு உண்டு. குளிர்ந்த முகம் கொன்கைகள் இரண்டு கோதிலாத கண்கள் உண்டு முருகா. இதை பார்த்ததையுமே கனி என்று நீங்கள் என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, வேடிக்கை பார்க்க கூடாது. அவ்வளவுதான். நம்ம வேடிக்கை பார்த்தோம்னா நமக்கு உண்டானதை வேற பேர் தூக்கிட்டு போயிருவாங்கிறது. அப்படி இல்ல, இன்னொருத்தருக்கு உண்டானதை தான் தூக்குறோமேனு அவருக்கு தெரியணும் முதல்ல. அப்படி இல்ல, உலகம் அப்படி இருக்கு. அப்படிதான் ஏமாற்றுலமா போச்சு. இது ஏமாத்துறதுல இதுக்கு பேரு நம்ம எச்சரிக்கை இல்லைன்னு அர்த்தம். இப்ப ஏமாத்துறவங்களுக்கு 6 அறிவு, ஏமாறுறவங்களுக்கு 6. இதுல யார் குற்றவாளி? இதுல குற்றவாளி ஏமாறுறவன் தான் குற்றவாளி. ஆண்டவன் கொடுத்த அறிவுல அவன் கூடுதலா கொஞ்சம் பயன்படுத்துறான், அதான் ஏமாத்த கத்துக்கிறான். இப்ப ஏமாறானா அறிவை குறைச்சிக்கிறான்னு அர்த்தம். இந்த கனி ஏமாந்து போயிடக்கூடாது. இது கனி இல்ல, கன்னி. வள்ளியை பார்த்தீர்களா? ஆமா முருகா. திருமணத்தை பற்றி பேசுனீங்களா? ஆமா, திருமணத்தை பற்றி பேசினேன். சரி. ஆனா திருமணம் முடிக்க மாட்டேன்னு மறுக்கிறாளே. ஆனால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறேன். அன்னவள்ளி, நீங்கள் மனம் முடித்து இந்த 18 பேருக்கும் காட்சி கொடுக்கணும். நீங்க 18 பேர்ல அதிகமாக இருக்காங்க. இல்ல, நாடத்தை நடத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகவே பத்தியெல்லாம் மக்களுக்கு ஒருவேளை மழை வந்தாலும் பனி வந்தாலும் பாதுகாப்பானது. அதுக்கு தான் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லணும். ஆமா, நான் சென்று வள்ளியை திருமணம் முடித்து திருக்காட்சி தருகிறேன். கண்டிப்பாக. அதுவரை பாடிக்கொண்டிருங்கள் மூர்த்தியின் கீர்த்திகளை. சென்று வாருங்கள் ஐயனே, உங்களது சித்தம் எனது பாக்கியம். ஆக இந்த விழாவினை வேடுவராக செல்ல வேண்டுமா? ஆமா, சரி. காரணம் என்னன்னா, அவ்வளவு வேடுவகுலத்தில் உயிர்த்திருக்கின்றார். நீங்கள் ஒரு வேடுவனாக உங்களுடைய கையில் எம்பை பிடித்து மான்குட்டி வந்ததாக ஒரு செய்தி உரைத்து அன்னவளோடு கொஞ்சி குலாவி அமுதமொழி கூடி திரு தணிகைக்கு அழைத்து வாருங்கள். 6வது படை வீடு காத்திருக்கின்றது முருகா. இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஊரார்கள், பெரியோர்கள், விழா குழுவினர்கள், இளைஞர் மன்றத்தார்கள், மகளிர் மன்றத்தார்கள், அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பினை வழங்கிய உங்களை என்றும் மறவாமல் இருப்போம் என்று சொல்லி அற்புதமாக இந்த நாடகத்திற்கு ஒளிபெருக்கி இயக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஆக முருகன் ஒளிபெருக்கி அன்பு உள்ளத்திற்கும் அங்கு பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆக இது பக்க மேளம் அல்ல, இது பக்கா மேளம் என்று 4 பேருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு ஆக ஒரு பாடலோடு விடைபெற வேண்டும். இந்த நாடகத்தை
பிரார்த்தனை நாடகமாக நடாத்தி கொண்டு இருக்கக்கூடிய பிரார்த்தனைதாரர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் ஆக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக இந்த நல்லவர்கள் வாழ்கின்ற பூமியிலே நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகளாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த உலகம் இந்த நல்லவர்கள் அமைந்ததால் இந்த நாடகத்தை கண்டுகளித்தீர்கள். இந்த பிரார்த்தனை நாடகத்தை நடாத்தி கொண்டு இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் நல்லவர்களுக்கெல்லாம் அந்த இறைவன் சாட்சி அளிக்க வேண்டும் என்பதற்காக ஆக நல்லவர்களுக்காக அமைய வேண்டும். எப்படி தெரியுமா? ஹலோ, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று, ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றம் இங்கே வேற யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இங்கே வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்குள் மனது கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, ஒன்று உள்ளத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவர் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி நமக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனமா மயங்குகிற மனிதனம்மா தவறுக்கு துணிந்த மனிதன் வாழ்வதில்லையே, தவறியும் வானமழை வீழ்வதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கின் சாட்சியம்மா.